ஹலோ கைஸ், நம்ம சேனலில் இப்போ நியூவாக ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமாவோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் போட போகிறோம். ட்ராமா நேம் வந்து இஃப் விஷஸ் குட் கில். இது வந்து ஒரு ட்ராமா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தான் நம்ம இப்போ தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் போட போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் லைக், கமெண்ட், கொஞ்சம் ஷேர்லாம் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமா ஸ்டார்டிங்லேயே ஒரு டோர் காட்டிட்டு அதில் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ கத்தியில் ஏதோ கிறுக்கிட்டு அப்புறம் கேமரா முன்னாடி வந்து நிற்குது. கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டு ஏதோ சொல்லுது அந்த பொண்ணு. அது போக போக அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, என்ன பண்ணுச்சு, இந்த பொண்ணு யார் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போதைக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீனில் அந்த பொண்ணு ஏதோ பேசிகிட்டே இருக்குது. ஏதோ சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அதோட கழுத்தை அதுவே அறுத்துட்டு இறந்துடுது. இதுதான் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அப்புறம் ட்ராமா நேம் போடுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அவள் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். அவள் காத்தாலங்காட்டே எழுந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணுறா. மேலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அதான் மேலே வந்து வேறு ஏதோ ஒரு பையன் தங்கிட்டு இருக்கான். அவங்க கிளாஸில் படிக்கிறேன். அவன் தான் ட்ராமாவோட ஹீரோ. மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டு கிளம்புறான். அந்த பையனும் வரான். வந்துட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் போல். இவன் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போகிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் லிஃப்ட்லேருந்து ஒரு அங்கிள் வராங்க. அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடில் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு மொபைல் ஏதோ பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஏறி நிற்குது. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் மேலே, நம்ம ஹீரோ மேலே வந்து ஒரு க்ரஷ்ஷு. அப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு அவனை பார்க்கறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்ததும் அந்த பையன்கிட்ட ஏதோ போய் பேசுது. அப்புறம் இன்னொரு பையன் வந்து இவளை டிஸ்டர்ப் பண்ணுறான். இந்த பையனும் ஒரு கேரக்டர் தான். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது இல்லை அப்படின்னு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அதுக்கு நீ ஏன் கேட்குற அப்படின்லாம் ஏதோ அந்த பையன்கிட்ட சண்டை போடுது. அப்புறம் இந்த பொண்ணு உனக்கு அந்த பையன் வந்து உனக்கு ஏன் அவன் மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்லாம் கேட்குது இந்த பொண்ணு. அப்படிலாம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி ஃபைட் சீன் மாதிரி வருது. அப்புறம் அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுது. இந்த பையன் அந்த பையன் கூட போய் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அப்புறம் ஏதோ பண்ணிட்டு கிளாஸ் ரூம் உள்ள போகுது. அப்புறம் இன்னொரு பையனை காட்டுறாங்க. இவனை வந்து டாப்பர் பாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க 5 மெம்பர்ஸ் வந்து ஒரு கேங்கு, ஃப்ரெண்ட்ஷிப் கேங் மாதிரி. அப்புறம் எல்லோரும் அவங்களோட டெஸ்கில் போய் உக்காந்துடுறாங்க. இந்த பையன் நம்ம பாப் கட் அப்படின்னு வச்சுக்கலாம். இவன் வந்து டாப்பர் பாய்கிட்ட வந்து என்னோடய லேப்டாப்பை கொஞ்சம் சரி பண்ணி தரேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். இவனும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் தான் ஆகும், ப்ளீஸ் சரி பண்ணி கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அப்புறம் இவன் வந்து உட்காரான். சார் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி காம்படிஷனுக்கு வந்து 2 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம டாப்பர் பாய் செலக்ட் ஆகிருக்காரு, இன்னொருத்தர் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்மளோட பாப்கட் பாய் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஷாக்கு, நானாக செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் ஹாப்பியாக உட்காரான். அப்புறம் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து உன்னோட விஷ் வந்து நிறைவேறிடுச்சு. அப்புறம் இவங்க 5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாய்கிட்ட உன்னோட விஷயம் எப்படி நிறைவேறிச்சு, நீ எதனா பண்ணியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த பாய் வந்து யாருன்னா இருக்காங்களா பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆப் காட்டுறான். இதுதான் அந்த ஆப்பு அப்படின்னு காட்டுறான். ஒரு ஆப் எப்படி நிறைவேற்ற முடியும் விஷயத்தை, இது போய் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாய் வந்து இந்த ஆப்பா, எனக்கு லிங்க் அனுப்பு, நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஆப் நிஜமாலே வந்து விஷயத்தை நிறைவேற்றும் அப்படின்னு நம்ம பாப்கட் பாய் சொல்கிறான். அப்படியே அந்த லிங்க் அனுப்புகிறாங்க. நீ இந்த ஆப் டவுன்லோட் பண்ண போறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட டேட் ஆஃப் பர்த்தையும் உன்னுடைய விஷயம் எழுதிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் அது நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறான். நானும் அந்த மாதிரி தான் பண்ண, விஷயம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். ஹீரோ உண்மையாவா அப்படின்லாம் கேட்குறான். அப்புறம் அவங்க அதை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த விஷ் வீடியோவை அவன் காட்டுறான். அவன் விஷ் பண்ணதை அவங்கெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னடா நீ இதெல்லாம் நம்பிட்டுருக்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு இதெல்லாம் உண்மை கிடையாது, அது என்ன ஸ்பேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அந்த பையன் ஃபோனில் ஏதோ ஒரு டைமர் காட்டுது. என்னடா இது டைமர் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் வந்து ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இன்றைக்கும் சாப்பிடாம வந்துட்டுருக்கு போல். ஏன்னா நீ திருப்பி வெயிட் கம்மி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்புறம் மேக்கப்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அந்த நம்ம பாப்கட் பாய் இருக்கால, அவங்க 2 பேரும் பற்றி தான் பேசிகிட்ருக்கு அந்த பொண்ணு ஏதோ தப்பாக பேசிகிட்ருக்கு அந்த பாப்கட் பாய் பற்றி. எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, அவன் ஏன் அப்படிலாம் பண்ணுறான். அப்புறம் இது பண்ண நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அந்த பையனுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அவங்க பேசிட்டு அப்படியே வராங்க. கரெக்டாக அந்த பாப்கட் பாய் நின்றுட்டுருக்கா. என்னை பற்றி தானே பேசிகிட்ருக்கேன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறான். எதுவும் இல்லை, உன்னோட பர்த்டேக்கு கிஃப்ட்டு அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு அப்படியே சமாளிக்குது. அப்புறம் என்ன கிஃப்ட்டு அப்படின்லாம் வந்து கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் இந்த சைடு யாரையோ காட்டுறாங்க, ஒரு கார்டெலாம் காட்டுறாங்க.
ஏதோ ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஏதோ ரிச்சுவல்க்குலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆன்ட்டி காட்டுறாங்க. ஒரு பாம்பு வந்து அதுலேருந்து வந்து மேலே அப்படியே நிற்குது. இவங்கள வந்து நம்ம ஷாமன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உள்ளே போய்ட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க. இவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, கத்திலாம் ரெடியாக வைங்க அப்படின்ட்டு. இவங்க ஏதோ யாரை பற்றியோ பேசிகிட்டு இருக்காங்க. கத்தியா அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து லாங் ஜம்ப் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு அத்லெட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து லாங் ஜம்ப் பண்ணணும். அவர் நின்றுட்டு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அங்கேருந்து ஓடி வராரு. ரெடியாக கொஞ்சம் அப்படியே பயந்துகிட்டே ஓடி வராரு. எப்பயும் போல் ஜம்ப் பண்ணல அப்படின்னுட்டு. அப்புறம் நம்ம கோச் கூப்பிட்டு, என்ன நீ வழக்கம் போல் இப்படியே பண்ணுறியே அப்படின்ட்டு கொஞ்சம் திட்டிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோவை. அவர் சாரி கேட்டு அப்புறம் போகிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே பேசிகிட்டு நடக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹிண்ட்லாம் கொடுக்குறாரு. எப்படிலாம் நடக்கணும் அப்படின்ட்டு ஹிண்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறா. அப்புறம் ஸ்கூல் காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்து நைட் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க போல். எல்லாம் நைட் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம பாப்கட் பாய் காட்டுறான். அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்கான், மேக்ஸ் வரலையே அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டு நம்ம டாப்பர் பாய் அது தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க கோச் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கோச் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிருக்க அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோயின் நம்ம கோச்சை ஹக் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். அப்புறம் கோச் கேட்குறாங்க, நீயும் அவனும் டேட் பண்ணிக்க தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்புறம் நம்ம பாப்கட் பாய்க்கு வந்து ஹீரோயின் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அவனும் பேசலாம் அப்படின்ட்டு பேசும்போது அங்கே ஏதோ சத்தம் கேட்டு பார்க்குறான். அப்புறம் அது வந்து ஒரு பூனை தான். ஹீரோயின் நம்பர்லேருந்து இவனுக்கு ஃபோன் வந்திருக்கு. அப்புறம் ஃபோனில் யாரோ இவனை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இவன் இப்படி தான் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின் நம்பர்லேருந்து. அப்புறம் ஃபோன் வந்து கட் ஆகிடுது. அப்புறம் இவன் திரும்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு திருப்பி அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஃபோன் பண்ணுறான். அப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆனது எப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க. டாப்பர் பாயும் பாப்கட் பாயை பார்த்துட்டு அவன் ஏதோ இப்படி தான், அவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. அப்புறம் இந்த சைடு நம்ம வந்து ஹீரோ நின்றுட்டுருக்காரு. ஹீரோயின் வரத்துக்கு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வராங்க சொல்கிறதுக்கு, நான் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலை விட்டு போகிறாங்க. ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம பாப்கட் பாய் வந்து அவளுக்கு கால் பண்ணியிருக்கிறது. அப்புறம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணால் சாப்பிட்றதுக்கு மேலே வரட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 2 பேர் நம்ம பாப்கட் பாயோட சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி இருக்காங்க. ஆன்ட்டி தான் அந்த கார்டை வச்சுட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் வாங்கிறதுக்கு. அப்புறம் இந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வீடியோலாம் எடுத்து யார் கூடயோ அவங்க ஃப்ரெண்டு கூட மெசேஜ் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட காட்டி அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்ருக்கான். அப்புறம் திருப்பி அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. இந்த சைடு நம்ம டாப்பர் பாயோட வீடு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் லேப்டாப் சரி பண்ணுறதுக்கு எடுக்கிறான். அதாவது நம்ம பாப்கட் பாயோட லேப்டாப்பு. அப்புறம் அந்த அப்ளிகேஷனை இறக்கலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்றத போக போக நமக்கு தெரியும். அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த பாப்கார்ன் பாய் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு காலே பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உன் ஃபோனில் தானே கால் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்புறம் அவன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம பாப்கட் பாயோடைய பர்த்டே அன்றைக்கி ஹீரோயினுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது. அதனால் ஹீரோ வந்து அந்த மேட்ச்சுக்கு நீ போகாத, அந்த மேட்ச் எப்படின்னா கேன்சல் ஆகிடணும், அப்போ தான் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிளான் வருது. அந்த விஷஸ் நிறைவேற்றுற ஆப்பில் வந்து அந்த விஷ் கேட்டால் அது நிறைவேறிடும் அப்படின்ட்டு அவனும் அந்த மாதிரி என்னென்னலாம் அவன் ப்ரொசீஜர் சொன்னானோ அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த விஷை பண்ணி முடிக்கிறாங்க. அவனும் அந்த விஷயம் அப்லோட் பண்ணிடுறான் அந்த ஆப்பில். நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அவனுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிட்டு அவன் அறக்க கிளம்பி வரான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்கு அப்படியே ஒரு லிப் கிஸ் கொடுத்துட்றாங்க. அது வேறு லிஃப்ட்லேருந்து வந்த அங்கிள் வேறு பார்த்துறாங்க. நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போயிடுறாரு. வழக்கம் போல் அவங்களும் ஸ்கூலுக்கு வராங்க. இன்றைக்கி பாப்கட் பாயை காணும் அப்படின்ட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டெஸ்கில் போய் உட்காந்துடுறாங்க. அப்புறம் யாரும் ஆப்சென்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயே ஒரு பொண்ணு ஆப்சென்ட்டு. பாப்கட் பாய் நம்ம ஹீரோயினே பார்க்குறாரு. அவரோட ஃபோனில் டைமர் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ எழுந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. டைமரும் ஓடிட்டே இருக்குது. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திடீர்னு அவன் கை அப்படியே முறுங்கிடுது. நம்ம ஹீரோயினும் கிட்ட வந்து எழுந்துரு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. அவன் திடீர்னு ஏந்துட்டு அவனுடைய பவுச்சிலேருந்து கத்தி எடுத்து அப்படியே அவனே அறுத்துக்கிற மாதிரி வரான். நம்ம ஹீரோவும் தடுக்கலான்னு பார்த்தா தடுக்கிறவங்க எல்லாரையும் அறுக்கிறதுக்கு வரான்.
பாப்கட் பாயாலே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனும் அழுதுகிட்டே வரான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ சொல்கிறான், இங்கேருந்து நகர்ந்து போ நகர்ந்து போ அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் அப்படியே சாஞ்சு அந்த ஜன்னல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துட்டாங்க. டைமர் ஓடிட்டே இருக்கு. அவன் திடீர்னு ஏந்து நின்று அப்படியே கத்தி அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போய் அப்படியே நம்ம ஹீரோயின் முன்னாடியே அப்படியே இறந்துடுறான் அவன். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் இப்படி இறந்துட்டதை கண் முன்னாடி இறக்கிறத பார்க்கவே முடியல. நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே அவனோட ரத்தத்தை நிறுத்தணும் அப்படிலாம் பார்க்குறாங்க. டைமரும் முடிஞ்சிருச்சு. அவனும் இறந்துட்டான். இதோட நம்ம ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட் நான் சீக்கிரமாகவே போடுறேன். டெய்லி 1 எபிசோட் அப்படின்ற கணக்கில் போடுறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போடுறேன். எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. நான் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லிட்டு போங்க.